ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு 3 BHK போட்டிருந்தோம். ஸோ அதே இதில் வந்து ஒரு 2 BHKவும் வந்திருக்கு. இட்ஸ் அ பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 961 ஸ்கொயர் ஃபீட்டு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூருங்க. 70 ஃபீட் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் லெஸ் தென் ஒரு 400 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 400 மீட்டர்ஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து ஒரு பெட்ரூமு, ஹால் பார்த்தோம். நல்ல வெரி வென்டிலேட்டட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸோ நான் இந்த ரோடு வித்தெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். ஸோ நல்ல வென்டிலேஷனான ஒரு அப்பார்ட்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபிட்டிங்கெல்லாம் இன்னும், அதாவது லைட் எதுவுமே ஆன் பண்ணல. அதிலே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வென்டிலேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு. வுட் ஒர்க், அதாவது லாஃப்ட்டுக்கு மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச்சு, ஒரு காமனு. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூமு. பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸஸில் தான் இருக்குது பெட்ரூமு. ஸோ 11 ஃபீட் சீலிங்கில் இருக்குது பாத்ரூம் சைஸஸ் எல்லாம். ஸோ நல்லா இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸ் பெட்ரூமு. இது அட்டாச்சு. ஸோ ஹால் கம் டைனிங்கு. ஹால் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஹால் வந்து ரொம்ப நல்ல வென்டிலேஷனாகவும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே தனி ஒரு ஸ்பேஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனு நல்ல என்ன பாருங்கள், அந்த ஸ்பேஸில் இருந்து என்ன வெளிச்சம் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ வுட் ஒர்க்கு நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம், நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெட்ரூமில் அட்டாச்சும், ஒன்று காமனும். இந்த காமனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி இருக்குது. உள்ளேயே வார்ட்ரோபுக்கு, வுட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட்டுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இங்கே வந்து சர்வீஸ் ஏரியா மாதிரி, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன். ஸோ இது ஒரு பெட்ரூமு. எல்லாமே நல்ல பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் வரும். வாஸ்து கம்ப்ளைண்ட் அப்பார்ட்மெண்ட் இது. நல்ல ஆர்கிடெக்ட் டிசைனில். மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, 2 வீலர் பார்க்கிங்கு, ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இருக்குது. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான். ஸோ ஒன்லி 2 ஃப்ளாட்டு தான் இருக்குது. ஒரு 3 பெட்ரூம் ஒன்று இருக்குது, ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து காமன் வாஷ்ரூம் இது. ஸோ ஜஸ்ட் அதாவது அன்யூஸ்டு, பிராண்ட் நியூ, பில்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. நல்ல வென்டிலேஷனான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ பார்க்கலாம் நீங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அரௌண்ட் 961 ஸ்கொயர் ஃபீட் இது. ஸோ மேலே டெரஸ் பார்க்கலாம். இப்போது இது வந்து 961 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 430 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இதுக்கு இருக்குது. ஸோ லிஃப்ட் ரூம் தனியாக இது மேலே வரும்போது பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே, அதாவது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஹப்புக்கெல்லாம் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது இது. ஸோ பால் பண்ணை, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் லேண்டெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஜஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே இருக்குது. ஸோ நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் டேங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் அண்ட் நல்ல ப்ரீஸ், தடப்படாத ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மேலே வந்து இது போட்டிருக்காங்க. இது வந்து 3rd ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதுக்கு மேலே ஃப்ளோர் கிடையாது. இந்த ஹீட் கூலிங் ரூஃப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இது வந்து சரௌண்டிங் சென்டர் ஆஃப் த பிளேஸ், அதாவது பாடி,
அண்ட் சரவணா ஸ்டோரு. ஸோ இதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம். பாடி மெயின் ரோட்லாம், எம்டிஎஸ் ரோடெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். லெஸ் தென் கிலோமீட்டர் தான் பாடி மெயின் ரோட்லாம் வரும். ஸோ இது மோட்டர் ரூம். இது அதாவது மோட்டர் இந்த ரூம் இந்த சென்ஸ் லிஃப்ட் ரூமு. இப்போ கீழே பார்க்கிங்கும் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்க்கிங் 2 பிளாக் இருக்குது, ஏ பின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பி பிளாக்கில் பார்த்துட்ருக்கோம். இப்போ கார் பார்க்கிங் பார்க்கலாம் வாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் நல்ல அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு நல்ல காம்பேக்டான அப்பார்ட்மெண்ட்டு, ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட பேர்டனும் ரொம்ப பெருசாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே தான் கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவும் முழுசாக பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா எங்ககிட்ட சென்னை சேஃப்டி லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு சேல் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா எங்ககிட்ட கொடுங்க, பண்ணி கொடுக்குறோம். நாட் ஓன்லி பையிங் அண்ட் செல்லிங், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கால் பண்ணுங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு, வீடியோவை முழுசாக பாருங்கள்.